ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கான ரீடிங் பார்த்தோம்னா ஜூலை மந்த் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மந்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜஸ் வருது அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ ஜூலை மந்த் அதே மாதிரி 2024 செகண்ட் ஹாஃப். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. அண்ட் யூஸ்வலி ஜூலை அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்த்து நான் சொல்லுவேன். பிகாஸ் ஜூலை என்னோட பர்த்டே மந்த்து. ஸோ ஜூலை 1 என்னோட பர்த்டே. ஸோ மந்தோட பிகினிங் டேட்டில் தான் நான் பிறந்தேன். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்தாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்ப்போம் ஜூலை மந்த் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம டைரெக்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ யா, போகலாம். ஸோ ஜூலை Hermit, Judgment, okay, World card. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு இவ்வளோ நாளாக ஈவன் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 months வரைக்குமே லைஃப்பில் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு விதமான தனிமை இருந்திருக்கும். அதாவது சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே நீங்கள் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டீங்க. ஐ மீன் ரொம்ப நாளாக ஏதோ நான் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைச்சிருந்தாலுமே நீங்கள் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்குள்ளரே ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப லோன்லினஸ் இருக்கு. அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த அன்பு, பாசம், அந்த கேர், நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த மாதிரியான ஒரு தனிமைகள் அதிகமாக இருந்திருக்கும். இது ரிலேட்டடாக நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அதிகமாக இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த ஒரு 6 மாதமே இந்த வருஷத்தில் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருந்திருக்கும். சரி, நீங்கள் வேண்டின அத்தனைக்குமே டெஃபினட்டாக பலன் இருக்கு. அண்ட் இந்த ஜூலை மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அது கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. டெஃபினட்டாக ஜூலையில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஆல்தோ குட் நியூஸ் இருந்தாலுமே ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், ஒரு விதமான பதட்டங்கள் இருக்கும் இந்த ஒரு மந்த். ஏன் அப்படின்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இந்த ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெசிஷன் உங்களோடது தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். பிகாஸ் நீங்கள் அந்த டெசிஷனை தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே மாறிடும். ஸோ அதனால அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம். மேபி அது ஒரு சில பேருக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி அது ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம் அந்த விஷயம். அப்படி இல்லைன்னா ஜூலை மந்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. டெசிஷன் எடுக்கிறப்போ நல்லா யோசிச்சுட்டு எடுங்க. ஓகேங்களா? பிகாஸ் உங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் ஜூலை மந்தில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களோட ஃப்யூச்சரை மாற்றக்கூடிய ஒரு முடிவு. ஓகேங்களா?
ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர்த்துக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய உங்களோட வெல் விஷர்ஸ் இருப்பாங்க, அது ரிலேட்டடான பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தோட ஒப்பீனியனுமே கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு கடைசியாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு டெசிஷன் எடுங்க. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முடிவாக இருக்கலாம், உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு முடிவு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதாவது நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த முடிவு நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது இப்போ ரொம்ப ஒரு லோன்லியா ஒரு மாதிரி சிங்கிளாகவே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எஸ், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ரிலேஷன்ஷிப், மேரேஜ், இது மாதிரி உங்களோட கெரியர் ப்ரொஃபஷனல்லையுமே வந்துட்டு ரொம்ப ட்ரெயின்டாக இருக்கீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி ஒரு நல்ல நியூஸ் தான். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது தான் உங்களுக்கு கிடைக்குது. பட் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் அது உங்கள் கைக்கு வருதா இல்லை உங்கள் கையை விட்டு போதான்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து பயந்துக்க வேண்டாம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாலாம் இருக்க வேண்டாம். பொறுமையாக முடிவெடுங்க, உடனே பதில் சொல்லாதீங்க. சுற்றி இருக்கவங்க எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே யூ ஜஸ்ட் டேக் டைம். ஓகேங்களா? ஏன்னா இது உங்களுடைய ஃபியூச்சர். 10 of Wands, Queen of Cups, King of Swords. சரி, நான் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி ஒரு சில பேருக்கு வந்துட்டு மேரேஜ் இஸ் பாசிபிள் நான் சொல்லியிருந்தேன். அந்த வரக்கூடிய பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டாக தான் இருப்பாங்க. உங்களோட ஏஜ் டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்கும், நல்ல ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அண்ட் அவங்க ரொம்ப மெச்சூர்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை நிறைய பார்த்த பர்சனாக தான் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. மேபி அந்த பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யோசிக்கலாம். உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் கூட நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையலாம். பட் டெஃபினட்டாக அந்த பர்சன் வந்துட்டு உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் நான் சொல்வேன். நீங்கள் இப்போ படுற கஷ்டத்துக்கான ஒரு சொல்யூஷனே அந்த பர்சன் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நிறைய குழப்பங்களோடு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப குழப்பிட்டே இருக்கீங்க. அதாவது உங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்களுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஐ மீன் மற்றவங்களோட லைஃப் ஸ்டோரியுமே எடுத்து உங்கள் லைஃப் ஸ்டோரியோட மர்ஜ் பண்ணிட்டு முடிவெடுக்க கஷ்டப்படுறீங்க. பட் இந்த ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம் அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நியூ ப்ரப்போசல் இஸ் பாசிபிள். இது வந்து உங்களுக்கு பர்சனல்லையும் சரி, உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரப்போசலுமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு யங் பர்சன்ஸ், அதாவது யங்காக இருக்காங்கல்ல, அவங்கள விட மெச்சூர்டான பர்சன்ஸாக இருக்கட்டும், இந்த ஹீலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஓகேங்களா? உங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்லேயே நிறைய நியூ பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ண சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு மெச்சூர்டான பர்சன்ஸ், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த ஜூலை மந்தில் நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் இது வரைக்குமே இந்த 2024 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 months பாஸ்ட் பேகேஜஸ்ஸு, சுற்றி இருக்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணுறது, இப்படியே வாழ்ந்துட்டேங்க. ஸோ அதை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்த் உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் இது பண்ணுறது. அண்ட் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டெசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இனிமேல் வந்து உங்களோட திங்கிங், தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு டெசிஷனுமே கொஞ்சம் லாங் டேர்முக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. ஸ்டார் கார்ட். See, this is a perfect time. அதாவது ஓகே இருங்க. See, பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பாசிபிள். யாரோ உங்களோட மர்ஜ் பண்ணி பண்ணணும்னு நினைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நல்ல ஒரு வருமானம் இந்த ஜூலை மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு வருமானம் வந்திருக்காது பிஸ்னஸில், டெஃபினட்டாக வரும். ப்ராஃபிட் எஸ் பாசிபிள்.
அண்ட் உங்களோட கெரியர் வைஸ் ஜாப் வைஸில் கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கலாம், அதுலேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. அண்டு ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம், ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஜூலை மந்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் மேலே ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க, இவ்வளோ நாளாக அது ரிலேட்டடாக ஒர்க் ஆகியிருக்காது, ஜூலை மந்தில் அது நடக்கும். இப்போ நீங்கள் மேரேஜுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா, ஆசைப்பட்டீங்களா, எஸ், அதுக்கான ஒரு நல்ல நியூஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வேற பர்சனல் ப்ரொஃபஷனல் ஒரு வீடு நிலம் விஷயம் இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டுட்டே ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று மேனிஃபெஸ்ட் இன்னும் நான் பண்ணணும் உங்கள் லைஃப்பில், இது வரைக்கும் நான் பண்ணலை, ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கும். பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணவே இல்லை மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஜூலை மந்தில் பண்ண ஆரம்பிங்க. ஜூலை மந்தில் இருந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் டைரெக்டாக ஏதோ ஒரு சயின்ஸ் மூலயமா உங்கள் கூட கனெக்ட் ஆவாங்க, நிறைய சயின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மூலயமா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதாவது இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் எவ்வளவோ ப்ரே பண்ணிட்டேன், அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குங்க இந்த மந்த்து, டெஃபினட்டாக சர்ப்ரைசஸ். ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம், அதாவது எல்லா விஷயமுமே ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஆகும், ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப வேண்டின ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா. ஓகே, பார்ப்போம். ஸோ நம்பிக்கையோட இருங்க. ஓகேங்களா. அண்ட் ஐ திங்க் இந்த ஜூலை மந்த்ல இருந்து எனக்கு உங்களோட ஃபினான்ஷியல் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தோணுது. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு கெரியர் வைஸ்லையும் சரி ஃபினான்ஷியலாகவுமே நிறைய என்ன சொல்கிறது, அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு க்ரோத் இருக்கும். உங்களோட பேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகேங்களா. சரி, எனக்கு ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் கார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக தாங்க வந்திருக்கு. உங்களோட டெசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஒன்று தான். அதாவது வாய்ப்புகள் நீங்கள் வேண்டுனதும் சரி, யூனிவர்ஸ் நீங்கள் கேட்காத விஷயங்களுமே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. பட் முடிவை உங்கள் கையில் விடுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல். தேர்ட் பர்சனோட ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஒருக்கா பொறுமையாக கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க. பட் ஆனால் ஃபைனல் டெசிஷன் உங்களோடதாக தான் இருக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. எஸ். சி, கிங் ஆஃப் ஸ்மால், கிங் ஆஃப் கப்ஸ். சி, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜூலை மந்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எதுக்குமே டக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, ரியாக்ஷன் கொடுக்காதீங்க, எதுக்கும் பதில் உடனே சொல்லாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகேங்களா. ஏன்னா நான் இதில் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ரொம்ப முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நீங்கள் இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே தான் இதுலேயும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, அது ரிலேட்டடாக நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னா உடனே முடிவு சொல்லாதீங்க, கொஞ்சம் டைம் கேளுங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகேங்களா. உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. Be careful. அண்ட் உங்களோட இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் செலக்டிவாலாம் இருக்காதீங்க. ஓகேங்களா. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நம்ம எடுக்கிற எல்லா விஷயங்களுமே 100% பெனிஃபிட் இருக்குமான்னா இருக்காது. ஒரு பாதி குட் இருந்தாலும் பாதி ஒரு பேட் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. உங்களுக்கு 100% ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கணும், அது 100% பிடிச்சா மட்டும்தான் நான் செய்வேன், அதுக்கு ஓகே பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் காலம் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால ரொம்ப செலக்டிவாக இருக்க வேண்டாம் இந்த மந்த். ஓகேங்களா. ஸோ அது அகெயின் அந்த டெசிஷன் மேக்கிங்கில் தான் வருது. ஆனால் அதே மாதிரி ஒரு சில பேர்
இந்த இந்த ஒரு மாதம் வந்து உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப செலக்டிவாக இவங்களுக்கு தான் நான் பேசுவேன், இவங்க சொல்கிறதா கேட்பேன் அப்படின்னு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய சாய்ஸஸ் எல்லாமே இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நியூ ரிலேஷன்ஷிப் பாசிபிள்ங்க. நியூ ப்ரப்போசல் பாசிபிள், நியூ ரிலேஷன்ஷிப். இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் நிறைய லவ் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய அன்பு பாசம் வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்துமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவ்வளவு நாளாக வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்காம, உங்கள் பாசத்தை கைண்ட்னஸை புரிஞ்சுக்காம இருக்காங்களேன்னு சொன்னீங்கல்ல, இனி எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு மந்த். அதே மாதிரி செல்ஃப் லவ், அதிகமான செல்ஃப் லவ் வந்துட்டு ஒரு சில பேர் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கான ஒரு டைமிங் நீங்களே எடுத்துட்டு அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய நீங்கள் வந்து பிளான் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்த் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஓகேங்களா? குயின் ஆஃப் பெனக்கல்ஸ். லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க தெரியுமா? போதும், சாக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாமே போதும். ஓகேங்களா? நீங்கள் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு. உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் பேரண்ட்ஸ், உங்களுடைய இன்லா ஃபேமிலி, ஹஸ்பண்ட், சில்ட்ரன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்காகவும் இது வரைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. போதும், செஞ்ச வரைக்குமே போதும். இனிமேல் வந்துட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக ஃபைட் பண்ண ஆரம்பிங்க இந்த ஜூலை மந்த். ஓகேங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு டெசிஷன் வந்துட்டு செல்ஃபிஷாகவே இருக்கட்டும், தப்பு இல்லை. பிகாஸ் வந்து யூ ஆர் ஆல்சோ டிசர்விங் பர்சன். நீங்களும் ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் தான். நீங்கள் விட்டு கொடுத்தீங்க, நல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, ஆனால் அதுக்கான பலன் இது வரைக்கும் அனுபவிக்கலையே. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ்னால 100% வந்துட்டு இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பாதி பேர் இருக்க மாட்டீங்க. உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது நீங்கள் லேட்டாக ரிக்ரெட் பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்காக நான் போய் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு. ஸோ போதும், எது நடந்த வரைக்கும் போதும். இனிமேல் இந்த ஒரு மந்த் செல்ஃப் லவ், செல்ஃபிஷாகவே முடிவெடுங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்களும் டிசர்விங்கான ஒரு பர்சன் லைஃப்பில் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து இந்த ட்ராமாலாம் பண்ணுறதுக்கு, உங்கள் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விடுவாங்க உங்கள் லைஃப்பில், உங்களோட தாட்ஸில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் வந்துட்டு திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, உங்களோட டெசிஷன் ஃபைனல். ஓகே, சரி, நீங்கள் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் ஏன் உங்களோடது தான் அப்படி இருக்கணும்னு திரும்ப 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 நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வர்ற மெசேஜஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க யூனிவர்ஸ் என்கிட்ட. அது ஏன்னு எனக்கே தெரியல. பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் யாரை பேச்சு கேட்டுட்டு இந்த முடிவை எடுக்கிறீங்களோ அந்த பர்சன் கடைசியில் உங்களை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து கெரியர் வைஸும் தான் நான் சொல்வேன். இது உங்கள் லைஃப்பில் வந்து பர்சனல், ப்ரொஃபஷ்னல் எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்வேன். ஓகே, சரி, நான் இந்த ஒரு மந்த் நீங்கள் க்ளோ ஆகக்கூடிய ஒரு மந்த் ஜூலை. ஸோ ஒரு நல்ல க்ளோ ஆவீங்க. ஒரு சில பேர் நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், அதே மாதிரி ஃபிசிக்கலாக நல்ல ஒரு கிளென்சிங் ஃபேஸு, உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ், நான் ஃபிட்டாக இருக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன், இது மாதிரி நல்ல ஒரு க்ளோவாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு சில பேர் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் சில்ட்ரனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், யூ கெட் குட் நியூஸ் வரும். அண்ட் மேரேஜ் இஸ் 100% பாசிபிள். அதுக்கான குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதம் இருக்கும். ஒரு நல்ல ஏதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெமரபிளாக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்குது கார்டு. ஓகே, இன்னொரு கார்டு இருக்கு.
ஓகே. see ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு மந்த் வந்துட்டு உங்களுக்கு விஷன் அதிகமாக தேவைப்படுது, அதாவது ஃபியூச்சர் விஷன். இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அகெயின் அதே தான் கனெக்ட் ஆகுது முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில். ஃப்யூச்சர் நினைங்க, இந்த மாதம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாக பண்ணுங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக. ஃப்யூச்சரில் வந்து நான் கெரியரில் இவ்வளோ சக்ஸஸ் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்ல ரீச் ஆகியிருக்கணும், இவ்வளோ ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணியிருக்கணும். அண்ட் மேரேஜ், ஃபேமிலி, அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு பண்ணுங்கள். மேரேஜ் ஆகி சில்ட்ரன் எல்லாம் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எஸ் நாங்கள் டுகெதராக இருக்கோம். அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் இருக்கிற மாதிரி நிறைய விஷன்ஸ் பாசிட்டிவாக வந்துட்டு திங்க் பண்ணுங்கள். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன வேண்டுறீங்களோ அது கிடைக்கும். ஸோ அதனால என்ன வேணுமோ அதை ஸ்ட்ராங்காக கேளுங்க இந்த மந்த்து. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ உடனே வந்து கேட்ட உடனே கிடைக்கணும்னு ரொம்ப ஹரி பண்ணாதீங்க. அந்த ரைட் டைம் வரும்பொழுது நீங்கள் வேண்டுனது அத்தனையுமே நடக்கும். ஓகே. ஒரு சில பேருக்குள்ளார நிறைய செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுவீங்கன்னு எனக்கு தோணுது. மென்டலி சொல்கிறேன். இது வரைக்கும் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி வீக்கான பர்சனாக இருந்திருப்பீங்க. பட் இந்த ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்க சான்சஸ் இருக்கு. யூனிவர்ஸ், ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். எதுவாக இருந்தாலும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க இந்த ஒரு மாதம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சைன்ஸ் கிடைக்கும். யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய சைன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வருங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? நீங்கள் நெகட்டிவாக இருந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு கவலையாகவே இருந்துட்டு உங்கள் எனர்ஜி லோவாகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பாசிட்டிவாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்காங்கங்கிறது நீங்கள் உணர்வீங்க. ஓகேங்களா? நீங்கள் அதிகமாக ப்ரேயர்ஸ், அதிகமாக மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா யாராவது உங்களை வந்து ஏதாவது சொன்னாங்க, இன்சல்ட் பண்ணாங்க, உங்களை அழ வச்சாங்க அப்படின்னா வெரி சூன் அந்த ஒரு வித்தின் ஒரு வெரி வெரி சூன் டைம்லே அதே பர்சன் அழுவாங்க. திஸ் இஸ் கர்மா. அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு உங்கள் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நெகட்டிவாக இருக்கிறனால தான் ஒருத்தவங்க சஃபர் ஆகிறத நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறீங்க. ஓகே. Next, self-love. நான் சொன்ன மாதிரி நிறைய செல்ஃப் லவ் இந்த மந்த் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட யூ கேன் ஆல்வேஸ் ரீரைட் தி ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாதம் வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு பிகினிங்காக இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு பிகினிங் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ அதே தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கலாம் வேண்டாம். என்னடா திருப்பி வந்துட்டு அந்த டெசிஷன் மேக்கிங்லேயும் சொல்கிறாங்களே, ஏன் திருப்பி ரொம்ப பயமாக இருக்கு, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணலாம், கசின்ஸோட மீட் பண்ணலாம், இல்லை அதிகமாக நீங்கள் வந்து ஃபோன் கால் பேசிட்டு டச்சில் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள். எனக்கு எல்லா காட்சுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜூலை மந்த் வந்து இட்ஸ் சூப்பர். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அடுத்தவங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப சேட்னஸாகவே
ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அவங்களோட சேட்னஸை உங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா ஒருத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி ரொம்ப லோ ஆகுதுன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. யூ டோன்ட் டிசர்வ் தட். சரி, இதுலையுமே அதான் லேயிங் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது டிவைன் வந்துட்டு, அதாவது இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜூலை மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இந்த மந்த் வந்து நடக்கும். டிவைனுக்கு வந்து யூனிவர்ஸ்க்கு உங்கள் லைஃப் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து என்னங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்கள் ரிமூவ் ஆகிட்டு எது எது மீதி இருக்குதோ அது எல்லாமே தேவை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்ஸே எடுத்துக்கோங்களேன். உங்கள் லைஃப்பில் ஒரு சில பீப்புள் வந்துட்டு ரெகுலராக க்ளோஸாக இருந்திருப்பீங்க, திடீர்னு அந்த பர்சன் உங்கள் லைஃப் விட்டு போயிடுவாங்க. அண்ட் ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க, ஆனால் அவங்க உங்கள் லைஃப்பில் இன்னும் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு இந்த கிளென்சிங்கை வந்து இந்த மந்த் பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு ஃபவுண்டேஷன். சரி, ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது பண்ணணும் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக அப்படின்னா இந்த மந்த் நல்ல ஒரு குட், நீங்கள் எது வேணால் பண்ணலாம். சரி, அகெயின் இதுவுமே என்ன சொல்கிறாங்க, யூ கோ ஃபர்ஸ்ட், யூனிவர்ஸ் வில் கேட்ச் யூ. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க, யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சி, ஐ எம் கெட்டிங் ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மந்தில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க, நான் கைட் பண்ணுறேன். நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு எடு, ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டாப் ஓவர் திங்கிங். சி, ஓவர் திங்கிங் வேணாம், பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த மந்த் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஓவர் திங்கிங் மட்டும் வேண்டாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா சில் அவுட் ஆகுங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மாதம் ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்களை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால ரொம்ப வந்து நீங்கள் எல்லா முடிவும் நீங்களே எடுக்கணும் அப்படின்னோடனே ரொம்ப நர்வஸ்லாம் ஆக வேண்டாம். உங்களுக்கு வரும், உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட உள்ளுணர்வு வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணும். யூனிவர்ஸும் சரி, உங்கள் ஏஞ்சல்ஸும் சரி, உங்கள் உள்ளுணர்வு மூலயமா உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், பாசிட்டிவாக இருங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களோட பர்சனல் விஷயங்கள்லையும் சரி, கெரியர் விஷயங்கள எல்லா இதுலேயுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அண்ட் இது ஏன் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது உங்களோட ஃபியூச்சர் ரிலேட்டடாக செட் பண்ணணும் இந்த மந்த் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இனி வரக்கூடிய அப்கமிங் மந்த்ஸில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். பிகாஸ் எனக்கு அப்படி தான் காமிக்குது. ஏன்னா வந்து யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்கிறனால நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கறது அதிகமாக பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து be prepared. Okay, so angel messages பாப்போம். ஆக்சுவலி இந்த டைம் நிறைய கார்ட்ஸ் எடுத்திருக்கேன், பிகாஸ் எனக்கு ஐ டோன்ட் நோ, நான் எடுக்கல, எனக்கு யூனிவர்ஸ் எடுக்க வச்சிருக்காங்க. இடையில நான் வந்து ஏதாவது நாய்ஸ் வந்துருச்சுன்னா ஐம் ஸோ சாரி. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நியூ பிகினிங்ஸ். வாவ், நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரொம்ப கனெக்டிவாக தாங்க வருது. நியூ பிகினிங்ஸ், சக்ஸஸ். சி, நீங்கள் வந்து இந்த உங்களோட சக்ஸஸ்க்கான ஒரு நியூ பிகினிங்ஸ்ன்னு நம்ம சொல்லலாமா? லைஃப்பில் உங்களுக்கு கெரியராக இருக்கட்டும், பர்சனல் சக்ஸஸாக இருந்தாலும் அதுக்கான ஒரு புது பிகினிங் இந்த மந்த்து தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து எனக்கு என்னமோ யூனிவர்ஸ் நல்லா வந்து எதோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பண்ணுங்க, டெசிஷன் எடுக்கிறப்போ ஸ்ட்ராங்காக எடுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி இதுவாக கூட இருக்கலாம். the situation will improve. அதாவது இப்போ கரண்ட்லி நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அது இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ சரி, நீங்கள் வந்து தயவு செஞ்சு வேண்டதை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. கீப் ப்ரேயிங்.
டேக் ஆக்ஷன். ஓகே, சரி, உங்களோட டெசிஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட எனக்கு கோல் இருக்கு, ஆசைகள் இருக்குன்னு அப்படியே நிப்பாட்டக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வைங்க. கரேஜ். ஓகே, ரிலீஸ் வாட் நோ லாங்கர் சர்வ்ஸ் யூ, பெட்டர் கம்மிங். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? யூனிவர்ஸ் வந்துட்டு உங்க லைஃப்ல ஒரு சில பர்சன்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க, கிளென்சிங் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்ல. அதாவது உங்க லைஃப்ல வந்துட்டு பெட்டரான பர்சன்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத பர்சன்ஸை கிளென்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அதே தான் ஏஞ்சல்ஸும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லாமே கனெக்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. ஏஞ்சல் மெசேஜஸ், ஆரக்கிள், டாரோ, டிவைன் மெசேஜஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவாக தான் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சர்ப்ரைசஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்க்க தான் போறீங்க. பட் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு ஃபேவராக மோஸ்ட்லி வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப சில்லாவுங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு மந்த் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரீடிங். ஸோ தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.